வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். அடடா, சாரி மேம், நான் இது வேணும்ட்டு பண்ணல. இல்லை மேம், உண்மையில ஒரு 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் மேம். வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க, குத்து முச்சாச்சு. போய் இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறாங்க. 6வது ஆர்டரு குத்து முச்சாச்சு. ஐயோயோ, சேரில் காலை வச்சுட்டேன்னு குத்து முச்சாச்சுங்க. ஏங்க இப்போ எவ்வளோ ரூபா ஆர்டர் எடுத்துக்கிறேன் தெரியுமா? 62 ரூபாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, ரொம்ப மந்தமாயிட்டானுங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி போடலங்க, போர்ட்டலில் ஜிஎஸ்டி பிடிக்கிறதில்ல போல் இன்றைக்கி. நானும் கதைன்னு தெரில. சரி, ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு 62 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி, எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, 7வது ஆர்டரும் எடுத்துட்டேன். இதுதான் நான் ஒரே ஒரு பார்சல் மாரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இங்கே தானா? இங்கே எங்கடா ஆகுது கடைங்க? ஓ, கடை இருக்கும் போல். அங்கே 7வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டாங்க. ஐயோ, மணி கடை 2 கடை தானே இருக்குது இங்கே இப்போது. பங்க் கடை ஒன்று இருக்குது, ஒரு தார்பாய் போட்டு இருக்குது ஒன்று. மேம், மணி கடை உங்களுதா? மணி கடை. ஆமாம் அண்ணா. இந்தா பேசணுமா அவங்க கூட? இருண்ணா. ஹலோ. ஆமாண்ணா, அஜித் கர்ணான்னு வரும். அஜித் கர்ணான்னு வரும். சரிங்கண்ணா, ஓகே. அவ்வளோங்க, 7வது ஆர்டரு குத்து மிச்சாச்சு. போட்டுருவா, க்ளோஸ் பண்ணிப்போம். கொஞ்ச நேரம் இப்படி நிற்போம். அண்ணா நகர் எடுத்துட்டேங்க. அண்ணா நகருக்கு ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்களா? டவர் 1மா? ஓகே, டவர் 1 8th floor. ஓகே மேம், ஐ வாண்ட் கால். ப்ரோ, 8வது ஆர்டர் போட்டாங்க. இதுதானுங்க. டவர் 1 8th floor. ராப்பிடோ. எப்படி போகணும்? வண்டியை பார்க்கிங் பண்ணி இப்படி போகணுமா? சரி, ஓகேங்க. இது எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அன்றைக்கி போன மாதிரி இது வீடியோ எடுக்க முடியாது. 8வது ஆர்டரும் எடுத்தாச்சு. அண்ணா நகர் தான் போட்டிருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:47. ஆனால் போர்ட்டலில் ஆர்டர் போட்டால் அது எடுத்துன்னு போயிடலாங்க. போட்டுக்கிறாங்க 307 ரூபா. அது எத்துனா எடுத்துடலாம். எடுத்துட்டேங்க. ஹலோ. கரெக்டாக அந்த ஜெமினி பிரிட்ஜு கிட்டே இருக்கிறேன் மேம். சரி, 8 நிமிஷம் காட்டுது. புரியல, ட்ராப்பு சொல்கிறீங்களா பிக்கப் சொல்கிறீங்களாம்மா?
ஆதா மார்க்கெட் அதுவும் கரெக்டா? சரிங்க மேம், சரிங்க மேம். ஓகே. எங்க 9வது ஆர்டரும் போட்டாங்க. ஆவடிக்கு தான் போட்டுக்கிறாங்க 307 ரூபா. சரி எடுத்துட்டேன். என்னடா எடுத்துட்டியாடா? பார்த்துன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க. எடுத்துடலாம். இது எடுத்தா ஒரு 1000 தாண்டிகிட்ருக்கோம். போகிற வழியில் என்ன சாப்பிட்டு போயிடும். அண்ணா நகரை கொடுத்துட்டு போகிற வழியில் என்ன சாப்பிட்டு போயிடும். என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு ஆவடி ஆர்டர் போட்டு வந்தாங்க 307 ரூபா. 4 கிலோமீட்ரு பிக்கப்பு. கரெக்டாக 4 கிலோமீட்ரு வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. கேட்டால் டபுள் ஆர்டரு ஏற்கனவே ஒருத்தருக்கு போட்டாங்களாம், அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா தாங்க வெறுப்பு ஏறுதுங்க. போகிறேன். ஆ ஆ சரி. என்ன ரகுமான் டெக்கர்ஸ் போட்டார்? ஆமாம், ஆவடி. வெயிட்டா? ஓகே ஓகேண்ணா. வாங்கிட்டேண்ணா. சரிங்க சரி, தேங்க்யூ. அவ்வளோதாங்க. இதுதாங்க 9வது ஆர்டரு. பாரிஸில் வந்து எடுத்துட்டேன். 8வது ஆர்டர் இன்னும் கொடுக்கல, அதுக்கு வேறு போகணும். சரிங்க, 8வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. இங்கே தாங்க. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபருங்க. ஓடிபி மட்டும் சொல்லணும். 83. ஓகே. இல்லை வேணாம், பரவாயில்ல, வேணாம். சாரி மேம், நான் இது வேணும்ட்டு பண்ணல. இல்லை மேம், உண்மையில ஒரு 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் மேம். சரிங்க மேம், நன்றி, ரொம்ப நன்றி மேம். அவ்வளோ ஏன் நன்றின்னு சொன்னோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுற மாரி பேசியிருந்தாங்க. இந்த ஆர்டருக்கு கேன்சல் போட மாட்டேன், காசு போட மாட்டேன்ற மாரி பேசியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது ஆர்டர் தான் எத்தனை போயின்னுக்கிறோம், இன்னும் போயின்னுக்கிறேன். இன்னும் ஒரு 11 நிமிஷம். 4.6 கிலோமீட்டர் காட்டுது. சரி, இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏரியாவை. பக்கம் வந்தது இல்லையா? சரி, அதுதான் வீடியோ எடுத்துன்னு போகலான்ட்டு வீடியோ எடுக்கிறேன். சூப்பராக இதில் பச்சை பசேல். இப்போ நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் யாருன்னா பிளாட் வாங்கி வச்சுருப்பாங்க, கட்டுருவானுங்க. எதுனா பெரிய இதுவாக கட்டுருவாங்க. மூஞ்ச கழுவுணுங்க கடைக்கு போயிட்டு. ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், பசி எடுக்குது. 6 ஹவர் ஓட்டுறதுன்னா பசி தெரியாதுங்க. காலையில் சாப்பிட்டா ஈவினிங் வரும்போது கூட லாஸ்ட் ஆர்டரப்போ எதுனா சாப்பிட்ருவேன். பசி தெரியவே தெரியாது. 12 ஹவரா கொஞ்சம் பசி தெரிய ஆரம்பிச்சிச்சு.
இப்போ கூட பயம் இருக்குது தான், சாப்பிட்டாங்க வயிறை கலக்கன்ட்டு. பரவாயில்ல, அதுக்குன்னு சாப்பிடாமலே இருக்க முடியுமா? இது வரைக்கும் ஒரு 1000 1100 கிட்ட எடுத்துகிட்டு போங்க. 2:30 ஆகுது டைம், 2:30 ஆகல, 2:15 ஆகுது. அதாங்க 9வது ஆர்டரும் குத்தாச்சுங்க. குத்துட்டு கிளம்புறேன். போயிட்டு என்ன ஒரு கடையை பார்த்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். வயிறு கவாங்கவாங்கவாங்கவாங்கன்ற போல. சரிங்க, என்ன கடையில் போயிட்டு இனிமேல் சாப்பிட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுறேன். 10 போட்டாங்க. இங்கேருந்து ஆவடியிலேருந்து எடுத்துட்டு திருப்பி நங்கநல்லூர் போகணுமா? நங்கநல்லூரா எங்கேயோ பார்த்தனே எடுத்துட்டேன். 300 கிட்ட. இன்னும் சாப்பிடல. இதை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட உக்காரோம் எங்கேயாவது போயிட்டு. சரிப்பட்டு வராது. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. அதாங்க 10வது ஆர்டரு. லொக்கேஷனும் வந்துட்டேன், இங்கே தானே. அதாவது ஆர்டர் பிக்கப் எடுத்தாச்சு. இதுதான், அவ்வளோதான். இது கொடுக்கறதுக்கு 1 ஹவர் காட்டுது. இதில் வேறு நடுவில் வர சாப்பிட்டு வர போகணும். 10 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம், இல்லை பொறுமையாக சாப்பிட்லாம். வாசல் தான், ரொம்ப வேணாம். இது அவ்வளோ எடுக்க முடியலங்க. இது எப்படி ஓட்டணும்னா, ரெகுலராக இதே ஓட்டினோன்னு வச்சுங்க, நேக்கு தெரியும். இந்த டைமிங்கில் ஓட்டுறவங்களுக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் நீ சனிக்கிழமை வேறு, அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரம் ஆர்டரும் போட மாட்டுறாங்க. ஒரு 1 ஹவர் போட்டிருந்தா இன்னும் ஒரு 200 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அந்த 200 300 வந்திருக்கும். இந்த கடையில் தாங்க சாப்பிட்டேன். 120 பிரியாணி. பரவாயில்ல, செம்மையாக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு ஏஞ்சோன்னு தாங்க கொஞ்சம் அப்படியே கண்ணு தெளிவாகுது. பா, எனர்ஜி எல்லாம் திருப்பி வந்துச்சு. இன்னும் ஒரு 10 ஆர்டர் ஓடலாம். என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டு முடிச்சு வந்த ஒரு வேகத்தில் அடாடா பிரேக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க கஷ்டப்படுறவங்க தான். இது வரைக்கும் 1400லேருந்து 1500 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருப்போங்க மொத்தமாக. பார்ப்போம் எவ்வளோன்ட்டு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:01 ஆகுது. இன்னும் 2 ஹவர் தான் இருக்குது. இன்னும் 2 ஹவரில் 500 எடுக்க முடியுமா? கஷ்டம்தான். இன்னொன்று சொல்லணுங்க, நான் நினச்சேன் மார்னிங் ஓட்டினா தான் ஜிஎஸ்டி இல்லை போல் அப்படின்னு நினச்சேன். நான் ரேப்பிடோவில் ஜிஎஸ்டி எடுத்துட்டுக்கிறாங்க போலங்க. தெரில, இன்றைக்கி வந்துக்கிட்ட இவனுங்க எப்போ என்ன பண்ணுவானுங்க தெரியாது, சொல்ல முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடல. எந்த ஆர்டருக்கும் இன்றைக்கி எந்த ஆர்டருக்கும் ரேப்பிடோ சைட்லேருந்து ஜிஎஸ்டி எடுக்கலை. 12% தான் பிடிக்கிறான் போல். இங்கே பாருங்கள், இன்னொரு ஆர்டரு ட்ரிபிள் கணக்கு போடுறாங்க. வேணாம், இந்த ஆர்டரை க்ளோஸே பண்ணலையே. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா 10வது லொக்கேஷன் அடையாருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. எடுக்கலாமா? அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போம். எடுத்துட்டாங்க. அவங்க பண்ணுறேன்னாங்க. சொல்லுங்க, சரி நான் பார்க்குறேன். அவர் தானே, அவர் தான் சொன்னார், நீங்கள் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், இல்லைன்னா நான் கால் பண்ணேன் உங்களுக்கு. இங்கே 11வது ஆர்டரே எடுத்தாச்சுங்க. எண்ணெய் பாட்டிலு தான் 3 லிட்டரான். இங்கே நங்கநல்லூர்லேருந்து மயிலாப்பூர் ரிலையன்ஸான். இங்கே எடுத்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:45. நான் என்ன பண்ணுறேன், டைம் பார்க்குறதுக்கு திடீர்னு மேப்பு கீழே ஒரு டைம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமை பார்த்து சொல்லுங்கிறேன். எத்தனை இதில் சொன்னோன்னு தெரியல சரியா. என்னடா டைமா அப்பயே அவ்வளோ சொன்னோம்னா ஆவலியான்னு பார்த்தா கீழே இருக்கிற மேப்பில் இருக்கிற டைம் கீழே இருக்கிறத பார்த்து சொல்லுங்கிறேன். பைத்தியங்க நான்.
சே இங்கே நங்கநல்லூர்லேருந்து 11வது ஆர்டர். இது என்ன 212 ரூபா போட்டு இருந்துச்சு. பரவாயில்ல. கேட்குறாங்க, என்ன ப்ரோ நீங்கள் பார்சல் மட்டுமே எடுத்துன்னு போயின்னுக்கிறீங்க, உங்கள் ஆளுங்க உங்களுக்கு பார்சல் மட்டும் தான் உயுமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கும் எல்லாமே உயும். நான் எடுக்கிறது ஆனால் பார்சல் தான். பார்சல் எடுக்கிறதுனால பார்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு விழுகிற மாரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு பார்சல் தான் வரும். ஏன்னா நான் அதிகமாக பார்சல் தான், ஆளுங்களை ஏற்ற மாட்டேன்ல, அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்சல் தான் எனக்கு வந்துனே இருக்கும். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, பார்சல் மட்டும் தான் எடுப்பேன். இன்னொன்று நம்ம ஏரியாவில் பார்சல் வந்துனே இருக்கும். அதனால நீங்கள் இதே கொஞ்சம் அவுட்டர்லாம் இருந்தீங்கன்னா, சென்னை அவுட்டர்லாம் இருந்தால் கொஞ்சம் ரேராக வர மாரி இருக்கும். இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு 10 ஆர்டர் போட்டாங்கன்னா அதில் 4 பார்சல் இருக்கும், 6 வந்து ஆளுங்களை எடுத்துன்னு போகிற மாரி இருக்கும். அதுமாரி தான் எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன். சும்மாத்திக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா எண்ணி பார்த்துலாம் சொல்ல, அந்தமாரி உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் சொல்கிறேன். ஏங்க எனக்கு தெரிஞ்சு 12 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டுறதெல்லாம் பெருசு இல்லை. ஏங்க எனக்கு தெரிஞ்சு 12 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டுறது பெருசு இல்லை. நம்ம எந்தமாரி 6 மணி நேரம் ஓட்டினாலும் எந்தமாரி ஆர்டர் எடுக்கிறோம் அதுதான் பெருசு. ஏன்னா 12 மணி நேரம் ஓட்டியே எனக்கு 1600ரூபா, 12 மணி நேரம், ஆமாம் 12 மணி நேரம் ஓட்டியே 1600ரூபா 1800ரூபா தாங்க வருது. நான் 6 மணி நேரம் ஓட்டினாலே 1200ரூபா, 400ரூபா தானே டிஃப்ரெண்ட்டு. இன்னும் ஒரு ஹவர் இருக்குது. காலையிலேயும் ஒரு ஹவர் ஆர்டர் எடுத்திருந்தேன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 2000ரூபா வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. ஆனால் 12 மணி நேரம் ஓட்டினா உடம்பு தான் போயிடும். நீங்கள் 12 மணி நேரம்லாம் ஓட்ட வேணாம் தான் சொல்லுவேன் நான். இப்போ ஒரு நாள் நான் ரெகுலராக ஓட்டுருவேன், 12 மணி நேரம் ஓட்ட மாட்டேன், 6 மணி நேரம் ஓட்டுவேன். இருந்தாலும் எனக்கு உடம்பு கொடுக்கும்ல. நீங்கள் இப்போ புதுசாக வரீங்க, 12 மணி நேரம் ஓட்ட போகிறீங்கன்னா உடம்பு நாசமாகிடும். அதுதான் சொல்கிறேன், 12 நேரம்லாம் ஓட்டாதீங்க. மேக்ஸிமம் 10 அதிகம் தான். 8 மணி நேரம் ஓட்டினாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500ரூபா எடுக்கலாம். நம்ம 6 மணி நேரம் ஓட்டினாலும் நான் எனக்கு தெரிஞ்சு 6 மணி நேரம் ஓட்டியும் 1500ரூபா எடுத்துக்கிறேங்க. 1500ரூபா 1550ரூபாலாம் எடுத்துக்கிறேங்க 6 மணி நேரம் ஓட்டிய. நம்மளுக்கு எந்தமாரி ஆர்டர் இதோ அதுதான் முக்கியம். இப்போது ஒரு 800ரூபா ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது கமிஷன் பார்த்துங்க ஒரு 150ரூபான்னு வச்சுக்கோங்க. 800ரூபா 850ரூபா ஆர்டர் வந்துச்சு, கமிஷன் 150ரூபானாலும் 700ரூபா பேலன்ஸ். இன்னும் ஒரு 700ரூபா ஓட்டணும். இப்போ 800ரூபா ஆர்டருக்கு முடிக்கிறதுக்கு எப்படியோ எவ்வளோ தூரம் போட்டாலும் 1.5 ஹவர் தான் வரும். நான் சென்னையில் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் போட்டாலும் ஆமாம் 1.5 ஹவர் தான் காட்டுது. 1.5 ஹவர் ஆச்சும் அதிகபட்சம் போனால் 1.25. அப்போ அந்த 1.25 முடிச்சுட்டு பேலன்ஸ் ஒரு 4 ஹவர் ஓட்டினா கூட எப்படியும் நீங்கள் எடுத்துடலாம் 1500ரூபா 6 ஹவரில். அதுதான் எந்தமாரி ஆர்டர் எடுக்கிறது தான் முக்கியம். இப்போ அதேமாரி ஒரு 800ரூபா ஆர்டர் எடுத்து நாங்கள் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 500ரூபா ஆர்டர் இதுன்னு வச்சுங்களேன், ஒரு 400ரூபா வச்சுக்கோங்க. 700ரூபா 400ரூபா ஒரு 1100ரூபா ரிட்டர்ன் வரத்துக்கு. பேலன்ஸ் இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரத்தில் 500ரூபா எடுக்கலாமா? இல்லை 400ரூபா எடுத்துடலாம், அசால்ட்டாக எடுத்துடலாம். 1500ரூபா எடுக்கலாம். எந்தமாரி நேரத்தில் ஆர்டரை பொறுத்து தாங்க. நீங்கள் 12 மணி நேரம் ஓட்டுங்க, 10 மணி நேரம் ஓட்டுங்க, 6 மணி நேரம் ஓட்டுங்க. நம்ம எப்படி ஆர்டர் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஏர்னிங் முடிவாகுது. அதுதாங்க நம்ம சேனலுக்கு இதோட 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 400 தான். எப்படியாவது மானிட்டேஷன் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கணும். மானிட்டேஷன் பண்ணி அதுக்கடுத்து 3 மாதம் கழிச்சு தான் இதுவே ஆகுமா, மானிட்டேஷன் பேமெண்ட்டே வருமா பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். பேமெண்ட் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேண்ணா, ஓகேவா? அது தெரியாது, அது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. சரிண்ணா, நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, 11 ஆர்டர் முடிச்சாச்சு.
ஹலோ மேம் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன். அது குத்தாச்சு மேம். அது இதுதான் அஜித் கர்ணான்னு வரும். ஆமாம், சரி மேம். ஏங்க 12வது ஆர்டரும் போட்டாங்க. அப்படியே அது குத்துனுக்கும் போது அப்படியே எடுத்துட்டேன். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இதுதான் போட்டுக்கிறாங்க, எக்மூர் தான் போட்டுக்கிறாங்க. சரி, அங்கேருந்து இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பக்கத்துலேயே என்ன போட்டரும் ஆன் பண்ணி வைப்பேன். என்ன ஒரு ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. இதுக்கு எவ்வளோன்னு தெரில. எக்மூர் போட்டோன்னு தூக்கிட்டேன். ஓடிபிண்ணா? ஆமாம், ஓடிபி கேட்காதா? கேட்குது. 6090வா? ஓகே. ஓய் பாருங்க, போட்ரு ஆன் பண்ணி வச்சுருப்போம். என்ன ஒரு ஆர்டர் போடுறாங்களாம் பார்ப்போம். கேப்டனா? யாரா கேப்டன்ன்றா? ஓடிபிண்ணா? ஓடிபி தேங்க்யூண்ணா. அவ்வளோதான், இதுவே லாஸ்ட் ஆர்டராக முடிச்சிடலாங்க. போயிட்டு உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் சொல்லிடுறேன். போயிட்டு ஒரு டீ கடையை போய் குடிச்சிடுறேன் இருங்க. ஆனால் உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்கே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு நின்றுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே மெயின் ரோடு மாரி பார்த்துங்க. டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஆனால் சொல்கிற மாரி அளவுக்கு வராது. போர்ட்டரில் 1033 ரூபா, 1000 ப்ளஸ் ரேப்பிடோவில் 558 ரூபா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிப்ஸு மட்டுமே கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க. டிப்ஸ் மட்டுமே ஒரு 100 ரூபா கிட்ட வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் மைனஸ் 120 ரூபா சாப்பாடுக்கு போயிடுச்சு. 250 ரூபா பெட்ரோலுக்கு போயிடுச்சு. 12 மணி நேரம் ஓட்டல, 9 மணி நேரம் ஓட்டுனதுக்கு. ஏன்னா 12 மணி நேரம் தான் லாகிங் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு 3 ஹவர்கிட்ட நான் சும்மா தான் இருந்தேன் நடுவில். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஆர்டர் அவ்வளோவும் போடவே இல்லை. அதனால் கொஞ்சம் தலைவலி, சும்மா தான் இருந்தேன். அதனால் எப்படி பார்த்தாலும் 1321 ரூபா வருதுங்க இன்றைக்கி. 12 மணி நேரம் ஓட்டினாலும் அதே தாங்க. எக்ஸ்ட்ரா என்ன வருது? எக்ஸ்ட்ரா ஒரு 300 400 வந்துச்சு, அவ்வளோதான். இதே மற்ற நாள் ஓட்டியிருந்தேன்னா கொஞ்சம் ஒரு 2000 கிட்டே வந்திருக்கும். இப்போ அப்படி ஃபுல்லாக ஓட்டுனதுனால இப்போ இதுவாகிடுச்சு. இதில் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டரை ஓட்டிட்டேன். கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்திங்கன்னா 29,162. ஆமாம், 62. ஏன் 200 தான்டா பெட்ரோல் போட்டேன்? 250 போட்டேன்னா நேற்று ஒரு 100 பெட்ரோல் இருந்துச்சுல்ல, அதில் இது பண்ணிட்டேன்ல. அதனால் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்கிட்ட ஓடும். அதனால் 100 பெட்ரோல் இன்னும் வண்டியிலேயே தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ எப்படி ஓட்டி பார்த்தாலும் அது தாங்க வருது. நான் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 1400 1500 கிட்ட எடுத்துருப்பாங்க இன்றைக்கி பெட்ரோல் போக. பரவாயில்ல. இது 12 மணி நேரம் இல்லை, நீங்கள் 9 மணி நேரம் ஓட்டின மாரி வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆர்டர் வீழல. ஏன்னா சனிக்கிழமை, இது சனிக்கிழமை தெரிஞ்சு காலையிலே சொல்லியிருப்பேன். சனிக்கிழமை அவ்வளோ ஆர்டர் விழாது. சும்மா தான் காலையில் ஒரு 1 ஹவருக்கு மேலே சும்மா இருந்தேன்னா, அதுக்கடுத்து நடுவில் எங்கெங்கேயோ போய்ட்டு half அன் ஹவர் சும்மா இருந்தேன். அதுமாரி half அன் ஹவர் சும்மாவே உட்கார மாட்டேன். இதே மற்ற நாளாக இருந்தால் ஆர்டர் கண்டினியூஸாக போட்டுனே இருப்பாங்க.
இன்றைக்கி பார்த்து ரொம்ப சொதுப்பிச்சு. விடுங்க, எல்லா நாளும் அப்படி அமையாதுல்ல. 12 மணி நேரம் ஓட்டி போட சொன்னீங்க, நீங்கள் கேட்டதுக்கோசரம் நான் பண்ணி போட்டேன். இதேமாரி எது தேவையோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போகிறேன். ஜெப்டோ பார்த்துருந்தாங்கிறேன், அதுக்குன்னு ஒரு நாள் வரும். கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சால் நான் ஜெப்டோ போட பார்க்குறேன். இதேமாரி வேறு எதுனா இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம சேனல் இதோட 602 சப்ஸ்கிரைபர் எடுத்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது கண்டென்ட்டாக நான் போட பார்ப்பேன். அதுதாங்க, இதுதாங்க சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்துட்டிங்களா, 12 ஹவர் ஓட்டினாலும் அதுதாங்க வருது. இது கமிஷன் போக தான் நான் போடுறது எல்லாமே. அதுவும் சொல்லிடுறேன், கமிஷனை கழிச்சிட்டு போடுங்க ஜி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கமிஷனை கழிச்சிட்டு தான் நானே இது பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். அதனால நான் எதுவுமே ஃபேக்காக காட்டல. சரிங்களாங்க, புது வீடியோவில் பார்ப்போங்க. அதாங்க, பாய் பாய் பாய், குட் நைட்.